இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 21, தீவினை அச்சம், குறள் எண் 205. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், யான் வறியவன் என்று கருதி அது தீர்தல் பொருட்டு பிறருக்கு தீவினைகளை ஒருவன் செய்யாது ஒழிக, செய்வானாயின் மீண்டும் வறியவனாம் என்கிறார். ஒருவன் தன்னிடம் ஒன்றும் இல்லாமல் இருந்தபோது கூட அவன் பிறரிடம் சென்று அந்த வறுமையை போக்கிக் கொள்ளவாவது ஒரு தீமையை செய்யலாமா என்றால் கூடாது என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது வறுமை தீர்வதாக இருந்தாலும் கூட அது நிரந்தர தீர்வு கிடையாது. என்னாகும், அந்த சமயத்தில் அது தீர்வு. இவன் தீவினை தானே, தீவினையால் தானே அந்த வறுமையை போக்குறான். அதுக்கப்புறம் அப்போ எப்படி போக்குவான்? அதனால தான் அவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரா, உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழக்கூடாது. ஆரம்பத்தில் இருந்தே சோம்பலை நீக்கி உழைத்து வாழ வேண்டும். உழைத்து வாழ்ந்தால் நிச்சயமாக கடைசி வரை அவன் தீவினை செய்ய மாட்டான். அதனைத்தான் தெய்வப்புலவர் எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. இதாங்க அவருடைய தனிச்சிறப்பு. இல்லைன்னா உலகமெல்லாம் 117 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்றால் இன்றைக்கி பைபிளுக்கு அடுத்து அதான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சாதனையும் பாருங்கள். நம் தமிழுக்கு பெருமைங்க, அது நம் தமிழுக்கு பெருமை. அதனால தான் அன்னைக்கு அவரை எல்லாரும் போற்றுகிறார்கள். அதாவது ஒரு தடவை தீவினை வச்சு அந்த வறுமையை போக்கிட்டானா அப்புறம் என்ன செய்வான், அதை விட மேலும் மோசமாக விடுவான் என்கிறார். மோசமான ஆய்விடுவான், அதை விட மோசமாக ஆய்விடுவான் என்கிறார். அதனால் உருப்படியாக ஒரு வேளையில் சேர்ந்து உழைத்து வாழ வேண்டும். அப்படி உழைத்து வாழ்ந்தால் நிச்சயமாக வாழ்வில் நல்லது நடைபெறும். அவன் தொடர்ந்து அப்படியே வந்துடுவான். அதைத்தான் அவர் சொல்கிறாருங்க, தீவினை செய்யாதே. அப்படி தீவினை அச்சத்துக்கே 10 குறள் ஒதுக்கியிருக்காருன்னா பாருங்கள். அதாவது நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவருக்கு இணையாத ஒரு மனிதரே கிடையாதுங்க, புலவரே கிடையாதுங்க. அவருக்கு இணையாத ஒரு புலவரே கிடையாதுங்க. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.